الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وصحابته جند الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த பிறை டிவி நேயர்களே, முதலாவதாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தில் தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மனிதர்களாகிய நாமோ இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்துக்காக வேண்டி எம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, ஏ மனித சமுதாயமே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நாம் உங்களை சும்மா வீணாக படைத்திருக்கிறோம், எந்த விதமான நோக்கத்தையும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் திரும்ப எம்மின் பக்கம் வரமாட்டீர்கள், உங்களுக்கு கபருடைய வாழ்க்கை இல்ல, மஹ்ஷர் இல்ல, மீசான் இல்ல, சிராத் இல்ல, சொர்க்க நரகம் இல்ல என்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறு எண்ணுறீர்களா? அந்த எண்ணம், அந்த நினைவு உங்களோட பிழையானது என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவு, ஆற்றல், டேலண்டை கொடுக்கிறானா, அவனுடைய சிந்தனை இவ்வாறாக அமைய வேண்டும் என்றால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்விதமான சிறப்பு அம்சங்களை தந்திருக்கிறான், எனவே நான் இந்த என்னுடைய ஆற்றலின் மூலமாக தீனுக்காக வேண்டி என்ன ஹித்மத் செய்வது, இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன செய்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் எவ்வாறு அடைவது, அல்லாஹ் எனக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவனத்துக்கு சொந்தக்காரன் ஆவது என்ற சிந்தனையுடன் அவனுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு, ஆட்சி, அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அவர்களுடைய சிந்தனை, அந்த மனிதனுடைய சிந்தனை எவ்வாறாக அமைய வேண்டும் என்றால், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வைத்து நான் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக மாறுவது என்ற சிந்தனையுடன் அவன் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து, செல்வம், காணி, பூமியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அவனுடைய சிந்தனை எவ்வாறாக அமைய வேண்டும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை நான் எவ்வாறு அவன் விரும்பும் பிரகாரம் செலவழிப்பது என்ற சிந்தனையுடன் இருக்க வேண்டும். ஏன் காரணம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்விதமான பாக்கியங்களை வழங்கியிருந்தான். நாம் பார்க்கிறோம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் 2/3 பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி. என்றாலும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வினாடியையும் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை நான் எவ்வாறு சரியாக நிறைவேற்றுவது என்ற சிந்தனையுடன் அவர்கள் செயல்பட்டார்கள். அதை போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, செல்வந்த சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான் போன்ற சஹாபாக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு செல்வத்தை வழங்கியிருந்தான். இவர்களுடைய முழு கவனமும், இவர்களுடைய முழு சிந்தனையும் எவ்வாறாக இருந்தது என்றால்,
நான் எவ்வாறு அல்லாஹ் விரும்பும் பிரகாரம் என்னுடைய பணத்தை செலவழிப்பது என்றுதான் இருந்தது. அதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சஹாபாக்களுக்கு நல்ல அறிவு ஆற்றலை கொடுத்திருந்தான், டேலண்டை கொடுத்திருந்தான். அவர்களுடைய சிந்தனை, உதாரணத்துக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், ஸெய்த் இப்னு சாபித், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் போன்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தீனுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தான். என்றாலும் அவர்களுடைய சிந்தனை, நான் எவ்வாறு தீனுக்காக வேண்டி செலவழிப்பது, தீனுக்காக வேண்டி என்னுடைய அறிவை பயன்படுத்துவது என்ற சிந்தனையுடன் தான் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத் இருக்குதானே, இது என்ன நிஅமத் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை, ஒரு அடியானை அல்லாஹ் சுவனத்துக்கு செல்வதற்காக வேண்டி, அவன் சுவனம் செல்லணும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உள்ளத்துல ஏற்படுத்திய ஒரு அமல், ஒரு நலவு. ஏன் காரணம் என்றால், ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இப்னு அபீ ரபாஹை பார்த்து, ஏ பிலாலே, நேற்றைய தினம் நான் சுவனத்தில் உம்முடைய கால் பாதணி சத்தத்தை செவியுட்டேன், என்ன காரணம், என்ன நல்ல அமல் என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில், எங்களுக்கு தெரியும் பிலால் இப்னு அபீ ரபாஹ் அவர்களுடைய இஸ்லாத்தின் ஆரம்ப கால பகுதியில் அவர்களுடைய எஜமானால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள், மிகவும் சோதிக்கப்பட்டார்கள், மிகவும் பெரும் தியாகம் செய்த ஒரு மனிதர். அவர்களுடைய இபாதத்களை எடுத்து பார்த்தால் ஏராளமாக இருக்குது. என்றாலும் அவர்கள் அதனை நபி அவர்களிடத்தில் ஞாபகம் கூறவில்லை. அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் ஒரு விசேஷமான ஒரு அமல் இருக்குது, அதைத்தான் நான் ஆதரவு வைக்கிறேன். என்ன அமல் என்றால், நான் எப்பொழுதும் வுதுவுடன் இருப்பேன். எனக்கு வுது முறிந்தால் நான் உடனடியாக வுது எடுத்துக்கொண்டு வந்து 2 ரக்அத் தஹியத்துல் வுது தொழுவேன். இந்த அமலை தான் நான் ஆதரவு வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சுவனம் செல்வதற்காக வேண்டி, அவர்களை சுவனத்துக்கு செல்ல வேண்டும், சுவனத்துக்கு நுழைய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிலால் இப்னு அபீ ரபாஹ் அவர்களிடத்தில் ஏற்படுத்திய அமல். இதை போன்றுதான் ஒரு தடவை ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாரிஸ் இப்னு நுஅமானே, நான் சுவனத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டேன், என்ன அமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹாரிஸ் இப்னு நுஅமான் அவர்களுடைய இபாதத்களை கூறவில்லை. மாறாக, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் சுகஹீனமாக இருக்கிறாள், அவள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்காது, என்றாலும் நான் அவளிடத்தில், தாயே நீ என்ன கூறினாய் என்பதாக ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது. நான் வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் தான் கேட்பேன், என் தாய் என்ன கூறினாள் என்பதாக. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூறுவார்கள், உன்னுடைய தாயிடத்திலே நீ கேட்டிருக்கலாமே என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் அவர்களிடத்தில் கூறினேன், என் தாயை நான் திரும்ப கேட்டு கஷ்டப்படுத்துறத விரும்பல, இந்த அமலை தான் நான் அல்லாஹ் எனக்கு அந்த அந்தஸ்தை தந்துவதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்கு ஆரம்பிப்பானோ, உலமாக்களுடைய தெளிவான கருத்து இருக்குது, ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனம் செல்வதற்காக வேண்டி ஒரு நல்ல அமலை வைத்திருப்பானே, அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலிருந்து எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், உலமாக்களுடைய தெளிவான கருத்து. இரண்டாவது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வமா அஸாபகும் மின் முஸீபா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை, கஷ்டம், பிரச்சனை, துன்பம் ஏற்படுகிறதா, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது நீயோட கரங்களால் தேடிக்கொண்டது தான். நாம் பார்க்குறோம், இன்றைக்கு எங்களோட நாட்டில் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்நிய மக்கள் 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் முஸ்லிம்களாகிய நாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் செஞ்ச பாவத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவதாக எங்களைய சோதிக்க ஆரம்பிக்கிறார்.
ஏன் காரணம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா கசுரத் துனூபுல் அப்த், ஒரு அடியானுடைய பாவம் எப்பொழுது அவனுடைய செய்யக்கூடிய நன்மையை விட அதிகரிக்குமோ, இப்தலாஉல்லாஹு பில் ஹுஸ்ன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான கவலைகளை கொண்டு சஞ்சலங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஏன் காரணம் என்றால் லியுகஃபிரஹா அன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்பதற்காக வேண்டி. இதனால் தான் ஹதீஸுல் குதுசியில் வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன் என்றால் சொல்றான், லவ் பலகத் ஸுனூபுக அனான ஸமா, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தினுடைய உயரம் எந்த அளவுக்கு அடைகிறது என்றால் வானம் தொடும் அளவுக்கு அவன் பாவம் செய்கிறான். எந்த அளவுக்கு என்றால் இன்றைய சயின்டிஸ்ட்களுடைய ரிசர்ச்சுடைய முடிவு என்ன என்றால் வானம் என்ற ஒன்றே இல்லை, தேர் இஸ் நோ ஸ்கைன்னு சொல்றாங்க, வானம் என்ற ஒன்றே இல்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியில் விளங்கப்படுத்துகிறான், லவ் பலகத் ஸுனூபுக அனான ஸமா, வானம் தொடும் அளவுக்கு உன்னுடைய பாவம் எத்தினாலும் சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ பின்பு என்னிடத்தில் வந்து இஸ்திக்ஃபார் செய்கிறாயா, கஃபர்து லக ஃபலா உபாலி, நான் உன்னோட பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறேன், நான் அதை பற்றி எந்த ஒரு கணக்கும் எடுக்க மாட்டேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடன் இரக்கமாக இருக்கிறான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்கிறானா அவனுக்கு நான் 10 நன்மைகளுடைய கூலியை கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஒமன் ஜாஅ பிஸ்ஸய்யதி, ஆனா ஒரு பாவத்துல ஈடுபடுறானா அவனுக்கு நான் ஒரு பாவத்தை தான் எழுதுறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைலைட் பண்ணி காட்டின 3 பாவங்கள் இருக்குது. 3 முக்கியமான பாவங்கள். அந்த பாவங்களில் நாம் ஈடுபடுவதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாலேயே அதற்குரிய தண்டனைகளை சோதனைகளை அல்லாஹ் இறக்குவதற்கு தயாராக இருக்கிறான். முதலாவது பாவம் தான் அல் ஃபாஹிஷா, விபச்சாரம். எப்ப ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமாக மாறுமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகளை நாம் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், அல்லதி லம் தகுன் ஃபி அஸ்லாஃபிஹிம், அவங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை கொண்டு, முன்னோர்கள் கேள்விப்படாத கஷ்டங்களை பிரச்சனைகளை கொண்டு நாங்கள் சோதிப்போம். நாம் பார்க்குறோமா இல்லையா? இன்று நாம் ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னால் சென்று பார்த்தோமே ஆனால் கொரோனா என்ற ஒரு நோயும் இருந்திருக்காது. சிக்கன் குனியாவா அல்லது கேன்சரா அல்லது இப்போ நாம் பார்க்குறோம் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் இதயத்தில் ஒரு ஓட்டை, பிளட் கேன்சர் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் என்றால் நாம் செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை சோதிக்க ஆரம்பமாகிவிட்டான். எம்மை சோதிக்கின்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாம் இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப ஆயத்தமாக வேண்டும். விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய பாவங்களை பற்றி கூறும்போது இந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்பதாகத்தான் கூறியிருக்கிறான். களவெடுக்க வேண்டாம், வட்டியில் ஈடுபட வேண்டாம் என்பதாக சொல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்துடைய விடயத்தில் மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லல்ல, மாறாக வலா தக்ரபுஸ் ஸினா, ஸினாவின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகளையும் அல்லாஹ்வினுடைய தண்டனைகளையும் வேதனைகளையும் மிக வேகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் தான் விபச்சாரம். இதனால் தான் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் ஒரு ஒற்றை அடி பாதையில் செல்கிறார். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலது பக்கம் ஒரு அந்நிய பெண் இருக்கிறாள், இடது பக்கம் ஒரு பன்றி இருக்கிறது. எனக்கு தெரியும், இஸ்லாமும் ஷரீஅத்தும் பன்றியை வெறுத்திருக்கிறது, பன்றியை நஜீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தில் ஒரு பாதை, ஒற்றையடி பாதையில் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்றோ அந்த பெண்ணின் மீது தன்னுடைய கை, தன்னுடைய உடம்பு படக்கூடிய சாத்தியம், அல்லது அந்த பன்றியின் மீது படக்கூடிய சாத்தியம் இருந்தால் ஷரீஅத் எங்களுக்கு அனுமதி தருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பன்றியின் மீது தான் நீ கையை வைக்க வேண்டும், அந்த பெண்ணை தொடுவது உனக்கு ஹராம் என்பதாக.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பாவத்துடைய எஃபெக்ட் எப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் ஹஜ் உம்ரா சென்ற மக்களுக்கு ஹஜருல் அஸ்வதை பற்றி. இந்த ஹஜருல் அஸ்வதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டினார்கள். நஸல மினல் ஜன்னா, சுவனத்தில் இருந்து இறங்கிய கல், அபியது மினல் லபன், பாலை விட வெண்மையானது என்பதாக. ஆனால் நாம் இன்று சென்று பார்த்தோமே, ஆனால் அந்த கல் கரும் நிறத்தில் இருக்கும். ஏன் காரணம் என்றால், ஆதமுடைய மகன் தன்னுடைய பாவ கரத்தினால் தொட்டு தொட்டு அந்த கல்லுடைய நிறமே மாறிவிட்டது. இதனால் தான் உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு பிறந்த பிள்ளை இருக்குதா, ஒரு பிறந்த பிள்ளையை கண்டால் நம் அனைவருக்கும் ஒரு ஆசை, அந்த பிள்ளையை தூக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு ஆசை இருக்கும், தவறு அல்ல. ஆனால் உலமாக்களுடைய தெளிவான கருத்து என்னவென்றால், ஒரு ஹராத்தில் ஈடுபடக்கூடிய மனிதரா அல்லது தொழாத ஒரு மனிதரா, இவரிடத்துல உங்களோட பிள்ளையை முத்தம் கொடுத்துறாயிங்க. ஏன் காரணம் என்றால், பாவக்கரங்கள் தொட்டு அந்த கல்லே கரும் நிறம் ஆகிவிட்டது என்றால், அந்த பிஞ்சு உள்ளம், அந்த பிஞ்சு மேனி, அந்த பிள்ளையுடைய மேனி எந்த அளவுக்கு கஷ்டப்படும் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது பாவம் தான் சொன்னாங்க மியூசிக் என்பதாக. எப்ப ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் மியூசிக், இசை என்பது சர்வ சாதாரணமாக மாறுமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை மிக வேகமாக வர இருக்குது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், அல் கினாஉ யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பித்துல் மாஉ அஸ்ஸர்அ. இசை என்பது எப்படி நாங்கள் தண்ணியை ஊற்றினா மரம் வளருமோ, அதே போல உங்களோட உள்ளத்தில் நயவஞ்சத்தனத்தை வளர வைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சத்தன பெற்ற அந்த மனிதர் முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன என்றால், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் கடைசி தட்டில் வைக்கக்கூடியவர்கள் தான் முனாஃபிகீன்கள். அந்த நயவஞ்சத்தனம் உருவாவது எதன் காரணமாக என்றால், நாம் கேட்கக்கூடிய மியூசிக்கின் காரணமாக. மூன்றாவது பாவம் என்னவென்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, போதை வஸ்து, ஹம்ர் என்பதாக சொன்னார்கள். போதை வஸ்து எப்போ ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக மாறுமோ, அல்லாஹ்வுடைய தண்டனையை நாம் முகம் கொடுக்க தயாராகுவோம். ஏன் காரணம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனை கூப்பிட்டு, ஒரு வாலிபனை கூப்பிட்டு நீ விபச்சாரம் செய் என்று சொன்னால் அவன் கொஞ்சம் தயங்குவான். நீ சரிவாப்பா கொலை செய் என்பதாக சொன்னால் அவன் கொஞ்சம் தயங்குவான். நீ களவெடு என்று சொன்னால் தயங்குவான். ஆனால் எப்போ ஒரு வாலிபன், ஒரு அடியான் போதை வஸ்தை பாவிக்க ஆரம்பிப்பானோ, அப்பொழுது அவன் அந்த மூன்று விடயத்தையும் தனியாக சொன்னாலும் செய்வான், மூன்று விடயத்தையும் செய்துட்டு வா என்பதாக சொன்னாலும் அது மூன்றையும் ஒரே விடுத்தம் செஞ்சு முடிப்பான். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹம்ரு ஜும்மாஉல் இஸ்ம், சாராயம் போதை வஸ்து இருக்குத்தானே முழு பாவத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாம் பார்க்கிறோம், எம்முடைய நாட்டில் இன்று நாளுக்கு நாள் சோதனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், தௌபா செய்வோம். அல்லாஹ்வும் எங்களிடத்தில் அதனைத்தான் எதிர்பார்க்கிறான். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி